நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. பேனர் வைக்கிறதுக்கு ஏற்கனவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அனுமதி வாங்கி அந்த பேனர்களை வச்சாங்களா? எதனால வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க? விரிவான விவரம். கௌதமி, வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள். இந்த தினத்துல தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பேனர் வைக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில இன்று பிறந்த 10 குழந்தைகளுக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஆதவஜனா மற்றும் புசி ஆனந்த் தங்க மோதிரம் அணிவித்தனர். அந்த நிகழ்ச்சியான பேனர் ஒன்று அங்கே வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு காவல்துறையினர் அந்த பேனரை அகற்றுமாறு உத்தரவிட்டனர். அப்பொழுது இந்த ஏரியாவிலேயே 30க்கும் மேற்பட்ட திமுக பேனர்கள் இருக்கிறது, அதை அகற்றுங்கள், பின்பு நாங்கள் அகற்றுகிறோம் என்று போலீசாரிடம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுக்காகவே நாங்கள் ஏற்கனவே முறையிட்டிருந்தோம். இங்க நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் பல்வேறு கட்டமாக நிகழ்ச்சிகள் இந்த சுற்று வட்டாரத்தில் நடத்த இருக்கிறோம். இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் பேனர் வைக்க இருக்கிறோம் என்று காவல்துறையினரிடம் நாங்கள் தெரிவித்த பிறகும் தற்பொழுது எங்களுடைய தலைவர்கள் வருகின்ற நேரத்தில் இது போன்று பேனரை அகற்ற கூறுவது சரியா என்பது போன்று நிர்வாகிகளும் காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.